இந்தியாவின் பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த 2024 வருட பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவுடன் தமிழக தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. ஏற்கனவே சூடாக இருந்த தமிழக தேர்தல் களம் இவர்கள் 2 பேர் வருகைக்கு பிறகு அதிசூடாக மாறிவிட்டது. அதிலும் மிக முக்கியமாக கோயம்புத்தூர் தொகுதி பரபரப்பான நிலையை எட்டியிருக்கிறது. இது ஒரு விஐபி தொகுதியாக இருப்பதால் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்கிற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் எழுந்திருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி ஜெகநாதன் என்கிற பெண்மணி போட்டியிடுகிறார். இப்படி இங்கு 4 பேர் முக்கிய கட்சிகளில் போட்டியிடுகிறார்கள். அதோடு இல்லாமல் இந்த தொகுதியில் மொத்தம் 37 பேர் போட்டியிடுகிறார்கள். இந்த 4 பேரை தவிர 33 பேர் சுயேட்சைகளாக போட்டியிடுகிறார்கள். இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் 33 பேரால் ஏதாவது குழப்பம் ஏற்படுமா என்றால் அப்படி எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் பாஜக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அவர்களுக்கு முக்கிய சின்னங்கள் தரப்படுகிறது. அவை தெரிந்த சின்னங்கள். ஆகவே சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சிக்கலும் ஏற்படாது, குழப்பமும் ஏற்படாது. அப்படிப்பட்ட நிலைதான் கோயம்புத்தூரில் நிலவுகிறது. ஆனால் கோயம்புத்தூர் தொகுதியில் மற்றொரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் அங்கே 3 மிஷின்கள், இவிஎம் மிஷின் 3 வைக்கப்பட இருக்கிறது. அதாவது 15 வேட்பாளர்கள் போட்டியிட்டால் 1 ஓட்டிங் மிஷினும், 30 வேட்பாளர்கள் போட்டியிட்டால் 2 ஓட்டிங் மிஷினும், 30க்கு மேல் வேட்பாளர்கள் போட்டியிட்டால் 3 ஓட்டிங் மிஷினும் வைக்கப்படும். அப்படிப்பட்ட நிலைதான் கோயம்புத்தூரில் ஏற்பட்டிருக்கிறது. 37 பேர் அங்கே போட்டியிடுவதால் 3 இவிஎம் மிஷின்கள் வைக்கப்பட்டு அவைகள் இணைக்கப்பட்டு அதன் பிறகுதான் அங்கே தேர்தல் நடத்தப்படும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் 6 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கின்றன. பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு ஆகிய 6 எம்எல்ஏ தொகுதிகள் இந்த எம்பி தொகுதியில் இருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் 22 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் 65% பேர் தான் வாக்களிக்க வருகிறார்கள். மீதி 35% பேர் இங்கே வாக்களிக்க வருவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் கோயம்புத்தூரில் இருந்து கொண்டிருக்கிறது. 22 லட்சம் வாக்காளர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் இருந்தாலும் இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் இருக்கிறார்கள். கோயம்புத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. பாஜக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி என்று சந்து பொந்துகளில் எல்லாம் இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள். ஆனால் மக்கள் யாருக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த வீடியோவில் நாம் முழுதாக பார்க்க இருக்கிறோம். இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை ஐபிஎஸ் படித்து போலீஸ் அதிகாரியாக பெங்களூரில் பணியாற்றியவர். தற்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிறார். அதனால் தான் இந்த தொகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அண்ணாமலை போட்டியிடுவதால் இந்த தொகுதி விஐபி தொகுதியாக இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. அண்ணாமலையை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று திமுக ஒருபுறமும், அதிமுக ஒருபுறமும், நாம் தமிழர் கட்சி ஒருபுறமும் பிரச்சாரம் செய்து வருகின்றன. ஆனால் இந்த தொகுதியில் நான் தான் வெற்றி பெறுவேன் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார் அண்ணாமலை. அண்ணாமலை இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு அதன் பிறகு ஐபிஎஸ் தேர்வு எழுதி போலீஸ் அதிகாரியாக உயர்வு பெற்று இப்போது தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போன்று அதிமுக சார்பில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரன் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு ஐஐஎம் என்று சொல்லப்படும் உயர்கல்வியையும் முடித்தவர். இவர் மிகச்சிறந்த கம்ப்யூட்டர் டெக்னீஷியனாக இருப்பதால் அதிமுகவின் ஐடி விங் தலைவராக எடப்பாடி பழனிசாமியால் தமிழக அதிமுக ஐடி விங் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சிங்கை ராமச்சந்திரன். சிங்கை ராமச்சந்திரனின் தந்தை ஏற்கனவே அதிமுகவில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது சிங்கை ராமச்சந்திரனுக்கு. திமுக சார்பில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர். அதிமுகவில் பல உயர் பதவிகளை பெற்றவர். அப்படி அங்கே இருந்து பல பதவிகளை அனுபவித்து விட்டுத்தான் இப்போது திமுகவிற்கு தாவி வந்திருக்கிறார். அதற்கு காரணம் ஜெயலலிதா இறந்து போனவுடன் அவர் எடப்பாடி அணியா ஓ பன்னீர்செல்வம் அணியா என்று
கேள்வி எழுந்தபோது இவர் ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருந்தார். அதனால் அவர் ஒதுக்கப்பட்டார். இதனால் இவர் வெறுப்புற்ற இவர் ஒரே அடியாக அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தாவிவிட்டார். இப்போது திமுக சார்பில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் கணபதி ராஜ்குமார். கணபதி ராஜ்குமாரும் அரசியலில் நல்ல அனுபவம் மிக்கவர். கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் தொகுதி மக்களை நன்கு அறிந்தவர். பல ஊர்களை சுற்றி வந்தவர். பல தரப்பு மக்களையும் தெரிந்தவர். ஆகவே கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூர் தொகுதியில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரத்தை சூறாவளி போல் சுற்றி சுற்றி செய்து வருகிறார். ஆனாலும் இவரை அதிமுக காரர் என்றுதான் கோயம்புத்தூர் மக்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இவர் அதிமுக சார்பில் தான் போட்டியிடுகிறாரோ என்று சந்தேகம் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் காலம் காலமாக அதிமுக சார்பில் தான் இவர் போட்டியிடுவார். இப்போது திடீரென்று இவர் திமுக சார்பில் போட்டியிடுவதுதான் பொதுமக்கள் மத்தியில் மிக பெரும் கேள்வியாக எழுந்திருக்கிறது. இது கணபதி ராஜ்குமாருக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக கலாமணி ஜெகநாதன் போட்டியிடுகிறார். இவர் கல்லூரி படிப்பை முடித்தவர். இப்போது மக்களுக்காக பணியாற்ற வந்திருப்பதாக கூறிக்கொள்கிறார். நாம் தமிழர் கட்சி சார்பில் இவர் இங்கே வேட்பாளராக ஒரு பெண் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சீமானால் கோயம்புத்தூர் தொகுதி கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படும் கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர்கள் அதிகம் இருக்கிறார்கள். வாக்காளர்களில் அதிகம் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். கொங்கு வேளாள கவுண்டர் யார் இங்கே போட்டியிடுகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்படி பார்த்தோமானால் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார் அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கும் அண்ணாமலை இங்கே போட்டியிடுவதால் அவருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஏனென்றால் அண்ணாமலைக்கு செல்லும் இடமெல்லாம் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. குக்கிராமங்களிலும் அவருக்கு வரவேற்பு இருக்கிறது. பட்டியல் சமூகத்தினர், மலை ஜாதியினர், பழங்குடியினர் இப்படி அனைத்து மக்களும் அண்ணாமலையை வரவேற்கிறார்கள். அவருக்கு அதிக வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் சாதியை சேர்ந்தவர்கள் அதிக மக்கள் இங்கே வசிப்பதால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலை 6,28,000 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இவர்தான் வெற்றி பெறக்கூடிய சூழல் தற்போது நிலவுகிறது. அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் 3,50,000 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. மூன்றாவதாக திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் 2,58,000 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த பெண்மணி கலாமணி ஜெகநாதன் 10,000 ஓட்டுகள் பெற்று டெபாசிட்டை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கலாமணி ஜெகநாதனுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. 10,000 ஓட்டுகள் பெற்றால் இவர் டெபாசிட் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது இவருக்கு மிக பெரும் வருத்தத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாகும். தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று கூறப்படும் கோயம்புத்தூர் தொகுதியில் சுமார் 2 லட்சத்திற்கு மேல் அதிகம் வாக்குகள் பெற்று முதலிடத்தில் வர இருக்கிறார் அண்ணாமலை. 2ஆம் இடத்தில் அதிமுகவை சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் வர இருக்கிறார். 3ஆம் இடத்தில் திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் வர இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த கலாமணி ஜெகநாதன் 10,000 ஓட்டுகள் பெற்று டெபாசிட்டை இழக்க இருக்கிறார். இது வாக்குப்பதிவு நடைபெற இருக்கும் சில தினங்களுக்கு முன்பு நாம் எடுத்த சர்வே முடிவு ஆகும். இப்போது கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை லீடிங்கில் வர இருப்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இதுதான் இப்போதைய கருத்து கணிப்பு. அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.